சொல்றா புல்லட். டேய் கமல், நீ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. அந்த போலீஸ்காரன் அவ கூட தான் இருக்கான். அவனையும் போட்டுட்டா? வேணாடா வேணாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பி வா. லட்சா, யார நீ இங்க என்ன பண்ற? உனக்கு என்ன வேலைங்க? டேய், என் புல்லட்டுக்கு வேலையே இல்லைன்னு வெறுப்புல இருந்தேன், நீயா வந்து மாட்டினடா. சுப்பிரமணி சார், கஞ்சா கேஸ் சம்பந்தப்பட்ட லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். நீ என்ன பண்றீங்க? வெளியில போ. ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வெளியில போன்னு சொல்றான்ல. கார்த்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ ஜஸ்ட் கெட் அவுட். சார், மேடம் சிஎஸ்ஆரோட ரெக்கமெண்டேஷன். அப்படின்னு இவ சொன்னாளா? இல்ல சார், சார் தான் சார் சொல்லி அனுப்பிச்சாரு. மேடத்தோட ரிசர்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணுமா? இப்போ நான் கிளம்பவா? Shall I leave then? ஒன்றும் தேவையில்ல, உட்காரு. உன் ஹெல்ப் எனக்கு வேண்டாம். நான் சிஎஸ் சார் கிட்ட பேசிக்கிறேன். ஏய், ரொம்ப பண்ணாத, உட்காரு. மேடத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன்னு உன் நம்பரை பிளாக் பண்ண. இப்போ சிஏ ரெக்கமெண்டேஷனா? அண்ட் திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம். எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சாரா. உன் காம்ப்ளிகேஷன்ஸால நீ இன்னும் சொல்லல கார்த்திக். வேற ஏதோ ரீசன் இருக்கு. சரி, ஓகே. உன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லு. என்னால என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நான் ஒரு கேஸை பத்தி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி சில பேராமீட்டர் டேட்டாஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும். அண்ட் ஜாப்ஸ் கூட ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வரும். அதுக்கு தான் நான் கான்ஷியஸா சூஸ் பண்ண பாயிண்ட் ஹியூமன் சூசைட். 6 இயர்ஸா நடந்த சூசைட் கேசஸ் ஸ்டடி பண்ணதுல இந்த சில பேர் தான் அதுல யூனிக்கா தெரிஞ்சாங்க. மெயினா எதுக்காகனா இவங்க எல்லாருமே சேம் ஏஜ். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க சூசைட்ஸ் கூட டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் மந்த் அண்ட் இயர்ஸ்ல நடந்திருக்கு. எந்த ஒரு சிக்னேச்சர் மீட்டிங் பாயிண்ட்டும் இல்ல. ஆமா, டெய்லி யாராவது எங்கேயாவது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூசைட்ல சிக்னேச்சர் என்ன இருக்கு? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க நான் மட்டும் நோட்டீஸ் பண்ண ஒரு சிமிலர் பாயிண்ட், இந்த பசங்களோட சூசைட்ல மட்டும் அந்த சிக்னேச்சர் இருக்கு. அது என்னன்னா, விக்டிம்க்கு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசி பார்த்தேன். ஆனா இந்த பசங்க லவ் பண்ண பொண்ணுங்களை மட்டும் மீட் பண்ணவே முடியல. ஒரு விக்டிம் கிட்ட மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் நான் செலக்ட் பண்ண பசங்க எல்லார் லைஃப்லயும் அவங்க லவ் பண்ண பொண்ணுங்க மட்டும் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாரும் வேற வேற காரணம் சொல்லி வீட்டுல சண்டை போட்டு போயிருக்காங்க. See this. அக்கா எப்பவும் அந்த மாதிரி சண்டை போட்டதே இல்ல. நெக்ஸ்ட் டேவும் அக்கா வீட்லயே இல்ல. அம்மாவையும் அப்பாவையும் கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. ஓடிஸ்வரன் கொடுத்து கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன். சொல்லாம கிளம்பி அவங்க கூட ஓடி போயிட்டாவ. அப்ப ஏன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? எங்களை நம்ப வச்சு கழுத்தட்டவளுக்காக நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணுமா? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க வராதீங்கன்ட்டு. போங்கம்மா. லாஸ்ட் இயர்ல மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணது 4 கேஸ் தான். இதுல இன்னொரு சிமிலாரிட்டியும் இருக்கு. அந்த பொண்ணுங்க வீட்ல இருந்து போன 1 மந்த்லயே அந்த பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு போறதுக்கும் அந்த பசங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரச்சனை புரியுது, ஆனா என்னன்னதான் புரிய மாட்டேங்குது. இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. பொண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்தால வீட்ல இருந்து போய் திரும்ப வரதில்ல. அண்ட் வித்தின் 1 மந்த்குள்ளேயே ட்ரூவா லவ் பண்ண பசங்க சூசைட் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் வேற வேற காரணத்தால. இந்த மாதிரி 6 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. சாரா, உன் போட்டோஸும் வீடியோஸும் ஆல்மோஸ்ட் ஹிப்னாடைஸ் பண்ணது தெரியுமா? வேணும்னா சுப்பிரமணிய கேளு. சார், நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. Stop it, Karthik. Let's be serious, man. Are you sure? இந்த ஃபிளாட் தானா? கன்ஃபார்ம் சார். ஸ்ரீகாந்த் ஃப்ரெண்ட் சொன்னதும் அண்ட் காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்ததும் இந்த அட்ரஸ் தான். அக்காக்கும் போலீஸ்க்கும் ஃபிளாஷ்பேக்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்குண்ணா. அந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸா? யாரு? அதான் சொன்னேன்னா சண்டை வந்துச்சுன்னு, அதே போலீஸ் தான். போலீஸ்ன்ற இதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருடா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேண்ணே. அண்ணா சரிண்ணா, பை.
இந்த பேச்சுலர்ஸோட ரொம்ப தலைவலிங்க. நல்ல பசங்க மாதிரி ரூம் கேட்பாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் தம்மு தண்ணி பொண்ணுன்னு. ஸ்ரீகாந்தை பத்தி சொல்லு. லாஸ்ட் மந்த் ஒரு பொண்ணு விஷயத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. பிளாட்டை காலி பண்ண சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? ஸ்ரீகாந்த் கௌஷிக் லவ் பண்ற பொண்ணோட மிஸ்பிஹேவ் பண்ணா. அந்த கௌஷிக் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டான். ஸ்ரீகாந்த் போட்டோ இருக்கா? இவன் தானே? ஆமா சார், இவன் ஸ்ரீகாந்த், அந்த பொண்ணு கௌஷிக்கோட லவ்வர். இந்த பொண்ணு கௌஷிக்கோட லவ்வரா? ஆமாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இது ஸ்ரீகாந்தோட லவ்வர் தானே? இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது ஸ்ராவியா, கௌஷிக்கோட லவ்வர். இந்த கௌஷிக் யாரு? அதான் சொன்னனே, ஸ்ராவியா லவ்வர்னு. நீங்க சொல்ற கௌஷிக் இவன் தானா? ஆமா, இவன் தான் கௌஷிக். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அக்கா, கௌஷிக் எங்களோட சீனியர். நான் கன்ஃபார்மா சொல்றேங்க, கௌஷிக் தான் ஸ்ராவியாவோட லவ்வர். நீ சொன்னது உண்மைன்னு எப்படி நம்புறது? இதுல நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நீங்க கேட்டீங்கன்னு உண்மையை சொன்னேன். அந்த பிரச்சனை பெருசாகி போலீஸ் கூட வந்தாங்க. நீங்க வேணும்னா வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. இந்த ஏரியா கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் கீழே தானே வரும். வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போச்சு? அது ஏதோ பொண்ணு பையன் பிரச்சனை சார். கவுன்சிலிங் கொடுத்து செட் ஆனதுல போயிட்டாங்க. பெரிய பிரச்சனையாச்சுன்னு ஃபிளாட் ஓனர் சொன்னாங்க. அங்க ஸ்ரீகாந்தும் கௌஷிக்கும் சண்டை போட்டுட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால நானும் கேஸ் ஃபைல் பண்ணல. ஆமா, இந்த பிரச்சனை எதை பத்தி மோகன்? கௌசிக்கு ஸ்ராவியான்ற பொண்ணை லவ் பண்ணான் சார். ஸ்ரீகாந்த் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்றான்னு தெரிஞ்சு கௌஷிக் அவன் ரூமுக்கே போய் சண்டை போட்டிருக்கான். சார், அந்த பொண்ணு ஸ்ரீகாந்த் தான் லவ் பண்ணுச்சு, கௌஷிகா இல்ல. How you know? கௌஷிக் எங்களோட சீனியர் சார். ஐ நோ வாட் ட்ரூத் இஸ். Who are you? அவளும் அதே காலேஜ் தான், ஸ்ராவியா ஃப்ரெண்ட். ஓஹோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீகாந்தும் ஸ்ராவியாவும் லவ் பண்ணாங்க சார். கௌஷிக் 2 years சீனியர். கௌஷிக் ஸ்ரீகாந்த் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க சார். எல்லாமே இதுல இருக்கு, பாத்துக்குங்க. Airtel number you're trying to reach is currently switched off. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? அப்படியா? இன்னொரு நம்பர் இருக்கு பாருங்க. ஹலோ, நான் கௌஷிக் காலேஜ் ஃப்ரெண்ட் அங்கிள். கௌஷிக் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவன் யூஎஸ் போயிட்டான்னு தெரியாதா உனக்கு? காலேஜ் முடிக்காமையே ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவன் அப்ராட் போயிட்டான். லாஸ்ட் மந்த் இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டானா? சரி, நான் யூஎஸ் நம்பர் சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க அங்கிள். கௌஷிக். எஸ் ஸ்பீக்கிங். நான் எஸ்ஐ கார்த்திக் பேசுறேன், சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? உனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன பிரச்சனை? அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஏஎஸ்ஐ மோகன் என்கிட்ட பேசினாரு. நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்னவோ சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கௌஷிக் லவர்னு தோணுது. கௌஷிக், 1 second. யூ நீட் டு நோ சம்திங். சொல்லுங்க சார். ஸ்ராவியா மிஸ் ஆயிட்டா, உனக்கு தெரியுமா? சார், அன்னைக்கு அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நானும் அவளும் பேசிக்கிறது இல்லை. வி எண்டட் ஆர் ரிலேஷன்ஷிப். அண்ட் அவனால எனக்கு ஏற்கனவே நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை கரியர் நவ. ஆனா அவ மிஸ்ஸிங் விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஐ ரியலி ஃபீல் பேட் சார். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏஎஸ்ஐ மோகன் கிட்டேயும் சொன்னேன், உங்ககிட்டயும் சொல்றேன். ஸ்ரீகாந்த் இஸ் த கல்பிரிட். ஸ்ராவியா விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்திருந்தா அது ஸ்ரீகாந்தால மட்டும் தான் சார். இப்போ என்னடானா கௌஷிக்கும் ஸ்ராவியாவும் லவ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஸ்ராவியாவை டீஸ் பண்ணதுக்கா ஸ்ரீகாந்த் அடிச்சதா சொல்றீங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுதுக்கா. ஸ்ரீகாந்தோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்கிறதும் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறதும் ஒண்ணுதான். அதுவும் ஸ்விட்ச் ஆஃப். அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஸ்ரீகாந்த் எங்கன்னு கேட்டா அவங்க திரும்ப நம்ம கிட்டயே கேக்குறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஏதோ ஒரு கன்ஃபியூஷனால தான் ப்ராஜெக்ட் நின்னு போகுது. அந்த ஃபிளாட் ஓனர், இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ, யூஎஸ்ல கௌஷிக். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா ஸ்ரீகாந்த் லவ்வர் இல்லைன்னு தோணுது. அண்ட் ஸ்ராவியா மிஸ் ஆனதுக்கு அவனே காரணமா இருந்திருக்கலாம். நோ கார்த்திக், லுக் அட் இட் திஸ் வே. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி சூசைட் எல்லாம் இந்த சிட்டில தான் நடக்குது. பட் கௌஷிக் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் சேஃபா இருக்கான். ஆனா ஸ்ராவியாவையும் ஸ்ரீகாந்தையும் மீட் பண்ண முடியல. விச் மீன்ஸ் அவங்க பழைய மிஸ்ஸிங் அண்ட் சூசைட் கேசஸ்க்கு மேட்ச் ஆறாங்க. எனக்கு ஸ்ரீகாந்த் கிட்ட சூசைட் சிம்டம்ஸ் தெரியுது கார்த்திக். இப்போ என்ன சொல்ல வர? ஸ்ரீகாந்தை மீட் பண்ணாம நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது.